சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயையோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்னைக்கு ஆலமரமாக ஒரு காட்டு மரமாக நிற்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே டிவி ஆன் பண்ணாலே இன்னைக்கு என்ன முதல்வன் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அது முதலமைச்சர் தான் ஸ்லோவாக அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவர் வந்தோன்னா அதிரடியாக அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு அண்ணா எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணே. ஓ ஹாய் சொல்லுமா. ஹாய். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த விழாவில் நானும் பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர் அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஏவியில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க. 30 வருஷம் இல்லை, 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ளே அங்கே தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மனசில் இருக்கிற ஆசைகள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்டில் இது இல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானாக ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடியே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனாக ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியோர் டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ நம்மளை போட்டு அமுக்கினாலும் சரி, எவ்வளோ நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேலே போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்றைக்கி அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுகிறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டராக, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டராக அவர் வந்து நின்னார். அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயையோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்னைக்கு ஆலமரமாக ஒரு காட்டு மரமாக நிற்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஏதாச்சும் தலையாட்டிங்கன்னா நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவர் வந்து எவ்வளோ இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாருங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குது. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளோ யோசிப்பாரா, இவ்வளோ பண்ணுவாரா, இவ்வளோ நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லேயே வந்து டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே டிவி ஆன் பண்ணாலே இன்னைக்கு என்ன முதல்வன் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அது முதலமைச்சர்னா ஸ்லோவாக அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவர் வந்தோன்னா அதிரடியாக Mr. Mario, please excuse me. I'm sure you don't understand a bit of whatever I'm talking, but I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So, அதான். ஸோ அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், மிகப்படுத்தி பேசலை. இப்போ இந்த ஏவி பார்த்ததுனால நான் சொல்கிறேன்.
அதே வைராகியம், அதே டிட்டர்மினேஷன் தான் நான் இங்கே இவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 2010 தானே சார், ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு ஃபியூ பீப்புள் தான் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் இருக்கிறாங்க, வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தந்து, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் சென்னை சமர்த்தா தான். அதுக்கு காரணம் சாரோட வைராக்கியமும் அவரோட குரோத்தும் அவரோட கடவுள் நம்பிக்கையும் தான். இந்த கடவுள் வந்து அவர் கூடவே இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு அந்த பெற்றவங்களோட கனவை அவர் நிறைவேற்றுறாருல, அப்போ அந்த பெற்றவங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாமே இங்கே வரும்ல. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பெரியவங்க, நம்மளை விட யார் பெரியவங்க நம்ம நினச்சிட்டோம்னா அன்றைக்கே நம்ம கீழே விழுந்துட்டோம்னு அர்த்தம். அது வந்து இப்போ சார் பெரிய ஆள் தான் சொசைட்டியில், நிறைய காலேஜ்லாம் வச்சுருக்கிறாரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாரு தான். ஆனால் அங்கே ஒரு சாதாரண ஒரு ஏழை பேரண்ட் வந்து மனசு குளிர்ந்து அந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே போதும், இங்கே 10 மடங்கு அந்த பிளெஸிங் வரும். அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் தான் இவருக்கு நாளுக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டு இருக்குதுன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி அந்த முதலமைச்சர்கிட்ட நான் அந்த ஒரு வைராகியமும் டிட்டர்மினேஷனும் பார்த்தனோ அதே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். இன்னைக்கு அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிற்ப கலை விழா நான் சொன்ன மாதிரி முதலமைச்சரோட குரோத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதை சிற்பமாக செதுக்கி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் உழைப்பு இது. அதனால தயவு செய்து எல்லாரும் அதை அழகாக கேப்சர் பண்ணி அதை அழகாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு மட்டும் இல்லை, கம்ப்ளீட் இங்கே இருக்கிற சென்னை சமர்த்தாவில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, பூமிநாதன் சார் ஃபேக்கல்ட்டின்னு ஸ்டாஃப், இவங்க எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெற்றவங்களோட கனவு அதுக்கு பின்னாடி இருக்குது. என் பசங்க அன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் சிற்பம், அது அந்த வேலையாக இருக்கிற அம்மா, அந்த வேலையாக இருக்கிற அப்பா, அந்த வேலையாக இருக்கிற தாத்தா, அந்த வேலையாக இருக்கிற பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் என்ன தான் வேலை செஞ்சான் அப்படிங்கிறத வந்து அந்த பேரண்ட்ஸுக்கும், அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும், அந்த அக்காங்களுக்கும், அந்த தம்பிங்களுக்கும், அந்த தங்கச்சிங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட கடமை. உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி இது நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மேடம் ஃபாஸ்ட்டாக பேசணுமா? நான் பேசும்போது யாரும் கை தட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, பேசி முடிச்சிட்ட பிறமும் கை தட்டக்கூடாது. இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல, நான் பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும். ஓகேவா? அப்போ தான் எதுவுமே புரியாது. ரெடியா? அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், ஆனால் இது சென்னை சாம்பிரதாக்க கரெக்டாக சிங்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். பேசலாமா? அண்ணே என்னண்ணே எங்கண்ணே வந்திருக்கோம்? நம்ம யாராச்சும் தவறிட்டாங்களா? நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கோம். சந்தோஷமாக இருக்குண்ணே, சந்தோஷமாக சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாமா? தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமர்த்தாக்கு தோல்வியுமில்லை துயரமில்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது சஞ்சீவ். ஒன்று ரொம்ப நுட்பமான வேலைப்பாடு. இது அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பண்ண முடியாது. நான் ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்கிறேன் இந்த வார்த்தையை. என்ன காரணம்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஏற்கனவே கல்னரி ஒலிம்பிக்லேயே கோல்டு மெடல் வின் பண்ணவங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் இன்டெப்த்தாக எடுத்து இந்த டிவிகே கிட்டத்தட்ட ஒரு இந்த இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 2 hours. 2 hours இது ஒரு 7 மணி நேரம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்குன்னு அந்த ஐஸில் சில காம்பனண்ட்லாம் ஆட் பண்ணினாங்க. இந்த டிவிகேங்கிறத 2 hours நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்
கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதின்னு தெரியுதா உங்களுக்கு? அது என்ன எதில் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? தெர்மாக்கோல் இல்லை, எள்ளில் செஞ்சுருக்கு. எள்ளு, பியூர் எள்ளில் ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி ஒன்னொரு நெல்லா, ஒவ்வொரு எள் தெரியலையா? எள், அது ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி அவ்வளோ நுட்பமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தளபதி. அது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, தளபதி எப்போ உள்ள என்ட்ரானாரோ, நாளைய தீர்ப்பில் என்ன பண்ணாருன்னா 1992 என்ட்ரானார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்காரு. அடுத்து லவ் டுடே, அதுக்கப்புறம் 94ல் ரசிகன், அதுக்கப்புறம் பண்ண சந்திரலேகா 95ல், அதுக்கப்புறம் ஆதி, அதுக்கப்புறம் தேவா, விஷ்ணு, பூவே உனக்காக, செல்வா, ரசிகன் ஒரு ரசிகை. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக 68 படத்தோடைய கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 96ல், நேருக்கு நேர் 97ல் அந்த கேரக்டர் அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த படத்தில் நடிக்கும்போது நம்ம முதல்வர் விஜய் சார், தளபதி விஜய் என்ன கேரக்டரில் நடித்தாங்களோ அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் 97ல், காலமெல்லாம் காத்திருப்பேன், அதில் இது மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய அச்சு அசல் எந்த இது எந்த படம் நினைக்கிறீங்க? எனி ஒன்? அவருடைய இளமை காலம், அவருடைய இளமை காலத்தை படியிருக்கோம். ஸோ நெஞ்சினிலே இதுக்கான ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு படத்தோடைய கேரக்டரையும் ரொம்ப, நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்களேன். நம்ம முதல்வர் விஜய் நடித்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை சொல்லுங்க. ஜனநாயகனா? ஒரு நிமிஷம். ஜனநாயகன் இங்கே இருக்காரு சார், ஒரு நிமிஷம். ஜனநாயகன் இங்கே இருக்காரு. இன்னொரு படமும் இருக்கு ஜனநாயகத்தில், இன்னொரு பெரிய போட்டோ எங்க இருக்கு? இங்க பாருங்க, ஜனநாயகம் 2026 தெரியுதா? ஜனநாயகம் 2026. சரி, வேற என்ன படம் சொன்னீங்க? கில்லியா? கில்லி எடுங்க, கில்லி எடுங்க, அப்படி கொண்டு வாங்க, அப்படி எடுங்க. சார் எல்லாருமே இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. பசங்க டே நைட் தூங்கவே இல்லைங்க, 2 வாரமா தூங்கவே இல்லை, உறக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேர பக்கத்தில் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ப்ரெஸ் மீட் முடித்த உடனேயே ஒவ்வொருத்தருமே பொறுமையாக என்ன பண்ணிடலாம், இதை நீங்கள் கவர் பண்ணிடலாம். நீங்கள் கேட்ட கில்லி கேட்டாங்க அண்ணா எங்க? அங்கே வச்சு. ஸோ நீங்கள் எந்த படத்தை கேட்டாலும் அந்த படம் இங்கே இருக்கும் ஒன்றுமே. அது மட்டும் இல்லை, நம்ம தலைவருடைய முதல்வர் நாளே என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால், நான் யாரை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் எப்படி ஆட்சி அமைக்க போகிறேங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்த அந்த ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் ரொம்ப தெளிவாக சொன்னார். இங்கே நாங்கள் அதை வடிவமைச்சிருக்கோம். காமராஜர் சாரில் இருந்து, அம்பேத்கரில் இருந்து, பெரியாரில் இருந்து, அவங்க வீரநாளிச்சேரிலேருந்து எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவருடைய ஃபாலோவராக. இது என்னன்னு தெரியுதா? இந்த ஃபோட்டோ என்னன்னு தெரியுதா? இது எப்போ அவருடைய லைஃப்பில் எந்த மொமெண்ட்? இல்லை ஜெயிச்ச உடனே அவருடைய அந்த போஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? விசில போடு, தமிழகத்தை மாற்று அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ விசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி உருவாக்கியிருக்கு. வெண்ணெயில் ரொம்ப முக்கியம். இந்த விசில் எப்படி பண்ணாங்கன்னா, நம்ம வெண்ணெய் சாப்பிட்ருக்கோம், நெய் சாப்பிட்ருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழகத்திலேயே ஒரு பொற்காலத்தை உருவாக்க போகிறது காரணமாக இருக்கிற விசிலை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்படியே பட்டர் கார்விங்கில் அவ்வளோ அருமையாக தத்துருவமாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது மட்டும் இல்லை, இப்போ முதலமைச்சருடைய ஃபோட்டோ நீங்கள் எல்லா டிவிலையும் பார்க்குறீங்கள, முதலமைச்சர் அப்படிங்கிறதோடு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது டெய்லி நம்ம ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த படத்தை இங்கே மெஷர் பண்ணாலும் நீங்கள் இங்கே தாராளமாக பார்க்க முடியும். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது என்னது? தமிழ்நாடு அரசோடைய தலைமைச் செயலகம். தமிழ்நாடோட தலைமைச் செயலகத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெர்மாக்கோலில் ரொம்ப எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இவருடைய ஜேர்னி நாளைய தீர்ப்பில் இருந்து ஆரம்பித்து இன்றைய தீர்ப்பா தமிழகத்தை பொற்காலமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஜேர்னியில் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இதை நெடுங்களேன் ஆக்சுவலாக தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையான முதலமைச்சருக்கு இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய அரும்பெரும் படைப்பை சஞ்சீவ் சார் மூலமாக காணிக்கை ஆக்குறதுல சேர்மன் ஆகிய பூமிநாதனும் சென்னை சம்பிரதா குரூப் ஆஃப் 1100 பேரும் ரொம்ப பெருமைப்படுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தர்பூசண அங்க ஒரு பீகாக் இருக்கு. அந்த பீகாக் வந்து மொத்தமா முள்ளங்கில பண்ணது. நீங்க க்ளோஸ் அப்பா எடுப்பீங்களா? உழைப்பு எந்த அளவு உழைப்பு பிடிங்க இது எந்த நீ வெளியெல்லாம் சொல்லுவாங்க காமெடியா ஒரு ஆணியும் பிடுங்க வேணான்னு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணியை வச்சு செதுக்கி 1 by 1 செதுக்கி இதை வந்து லைட்டில் காட்டும் போது அங்கே பிரம்மாண்டமாக விஜய் சார் தெரிவார் செவத்தில்